உலகெங்கும் தானான உண்மை அளித்தான் அமரர் அறியா உலகம் அளித்தான் திருமன்றுள் ஆடும் திரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 12வது அத்தியாயம் சிவ வேடத்தில் இன்று நாம் 1676வது மந்திரம் சிந்திக்கின்றோம். அருளால் அரணுக்கு அடிமைதாகி பொருளாம் தனது உடல் பொற்பொது நாடி இருளானது இன்றி இருஞ்செயலற்றோர் தெருளாம் அடிமை சிவவேடத்தோரே. நமக்கு இந்த பாடல்ல திருமூலர் அருளுடைய மகத்துவம், ஒரு இறைவனுடைய அருள் எந்த அளவுக்கு தேவை, உண்மையான சிவபக்தனுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த பாடல்ல ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு. அருளால் அரணுக்கு அடிமையாகிய, அப்ப சிவன் அருளாலதான் அவனுக்கு அடிமையாக முடியும் அப்படின்றாருங்க இங்க. அதனால மனிதன் தனக்கு தனியாக அல்ல, சிவன் அருளாலதான் உண்மையான பக்தியை பெற முடியும் அப்படின்றாரு. 2வது வரி, பொருளான் தனதுடன் பொற்பொதி நாடி. அந்த பொருள், இந்த உடம்பு ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கணும், ஆதாரம் நினைக்கணும். இறைவனை அடைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அப்ப அதுல இருக்கக்கூடிய சிவபதிய, இறை உண்மையை நம்ம தேடணும். அப்ப உடம்ப கோயிலாக்கி உள்ளே உள்ளதை சிவம் என்று உணர வேண்டும் அப்படின்றாரு. இருளானதின்றி இரும் செயலற்றோர், நமக்கு அறியாம இருக்கக்கூடாதுன்றாரு. அப்ப அறியாமை இல்லாமல் தீய செயல்கள் இல்லை. அப்ப வாழ்கின்றவர்கள் மனம் தூய்மையாகி விடுகின்றது. திருளாம் அடிமை சிவவேடத்தோரே, இப்படிப்பட்டவர்கள் உண்மையான சிவபக்தர்கள். அவர்கள் சிவர் வேடம், சிவன் வடிவில் வாழ்பவர்கள், பூண்டவர்கள் அப்படின்றாரு. அவருடைய வாழ்க்கை அறிவால் அருளால் நிரம்பியதாக இருக்கும். அப்ப மொத்தத்துல என்ன பொருள் சொல்லலாம்னா, இறைவன் அருளால் ஒருவன் சிவனுக்கு அடிமையாகி தனது உடம்பையை கோயிலாக கருதி உள்ளே இருக்கின்ற இறைத்தன்மையை உணர்ந்து அறியாமையும் தீய செயல்களையும் நீக்கினால் அவன் உண்மையான சிவபக்தன் அப்படின்றார். வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும்? வெளியில மட்டும் கடவுளை தேடாம உள்ளத்துல தேட வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும், அகந்தை அறியாமை தீய பழக்கங்கள் இவைகளை விட வேண்டும். பக்தின்றது என்னன்னா, வாழ்க்கையை முறையாக இருக்க வேண்டும். இறைவனோட பக்தின்னா வாழ்க்கையை முறையாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலான்னு சொன்னோம்னா, ஒரு நகரத்துல 2 பேர் இருந்தாங்க, சிவா குமார் அப்படின்னு. சிவா எப்படின்னா டெய்லி வெள்ளை வேஷ்டி, உத்ராட்சம், திருநீறு பூச்சி, தான் பெரிய சிவபக்தன் அப்படின்னு ஜமுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்பயும் கோபமா பேசுவாரு, எல்லாரையும் ஈஸியா பட்டம் தட்டுவாரு, சுயநலம் அதிகமா உள்ள ஆளு. குமார் பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன், யாருக்கும் தீங்கெல்லாம் செய்ய மாட்டாரு, எல்லாருக்கும் உதவி செய்வாரு, அமைதியா இருப்பாரு, கடவுளை உள்ளத்துல நினைப்பாரு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தாரு, சித்தர் பெருமான் வந்தாரு. ரொம்ப அமைதியா இருக்கிற அவரை பார்த்து சிவா கேட்டாரு, ஐயா நான் சிவவேடம் போட்டிருக்கிறேன், பெரிய பக்தன் தானே அப்படின்னுட்டு. அவர் சொன்னாரு, உன் வேடம் தான் சிவன் மாதிரி இருக்குது, ஆனா மனசு அப்படி தெரியல அப்படின்னு. சிவா அமைதி ஆயிட்டாரு. குமாரை பார்த்து கேட்டாரு, நீ என்னப்பா செய்யறன்னு. அவன் ரொம்ப பணிவா, நான் பெருசா எதுவும் செய்யலைங்க ஐயா, யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறேன் அவ்வளவுதான். உடனே நானே சிரிச்சாரு, நீயே உண்மையான சிவபக்தன், உன் உள்ளம் சுத்தம், அதுதான் சிவ வேடம் அப்படின்றார். அப்ப உள்ளம் சுத்தமா இருக்கிறதா முக்கியம். வெளிவேஷம் போட்டா பக்தி கிடையாது. மனசு சுத்தமா நல்ல செயலோட இருக்கணும். அருள் பிளஸ் நல்வாழ்க்கை, இதுதான் உண்மையான சிவன் வேடம். அப்ப அவன் அருள் இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம். வாழ்க்கையில எப்படி நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கலாம் அப்படின்னாக்கா, நம்மளால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உணர்ந்து இறைவனால நாம் செய்கின்றோம் அப்படின்னு அகந்தையை விட வேண்டும்.
அப்புறம் உடம்பே கோயில்னு நினைக்கணும். உடலும் மனசையும் சுத்தமா வச்சிருக்கணும். நல்ல உணவு, நல்ல பழக்க வழக்கங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தியானம்லாம் செய்யும்போது, மூச்சு பயிற்சி செய்யும்போது மன அழுத்தம் குறையும். அப்புறம் பொய் பேசக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அறியாமை அப்படின்னா இருள், பிளஸ் தீய செயல்கள் இல்லாமல் வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் உண்மையான சிவபக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு போவது நல்லதுதான், ஆனா அதை விட வீட்டுல மரியாதை இருக்கிறது, வேலை செய்யற இடத்துல நேர்மையா இருக்கிறது, நண்பர்கள்ட்ட நம்பிக்கையா இருக்கிறது, இதுதான் உண்மையான பக்தி. உடலில் சுத்தமாக இருந்தால் அதுவே இறைவன் இருப்பிடம் என்று கூறி தளத்தை கௌரியமா அவர்களும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. மிக வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1676வது திருமந்திரம். சிவவேடம். திருமந்திரம். அருளால் அரணுக்கு அடிமையதாகி பொருளாம் தனது உடல் பொற்பதி நாடி இருள் ஆனது இன்றி இருஞ்செயல் அற்றோர் தெருளாம் அடிமை சிவவேடத்தோரே. அருமையான திருமந்திரம். திருவருள் துணையாலே சிவ பரம்பொருளுக்கு அடிமையாகி மெய்ப்பொருளாம் சிவ பரம்பொருள் தனது உடம்பாகிய கோவிலிலே எழுந்தருளி இருப்பதை உணர்ந்து அறியாமையாகிய மன இருள் நீங்க பெற்று தம் செயல் அடங்கி புலனடங்கி இருப்பவர்களே தெளிந்த நிலையில் உள்ள சிவ வேடத்தவர் ஆவார்கள். பொற்பதி. பொன் போன்ற உயர் இறைவன் இருக்கும் இடம். நாடி. உணர்ந்து. இருள். ஆணவ மயக்கம். இருஞ்செயல் அற்று செயல் புரியாது இருக்கின்ற நிலை அடைந்து தெருளாம் தெளிவான. கழக வெளியீட்டில் திருவருள் துணையால் சிவபெருமானுக்கு அடிமையாகி அச்சிவனார் உடைமைய தன் உடல் அவர் உறையும் பொற்பதி என்று நாடுதலாகிய உண்மை உணர்வு கொள்ளுதலால் அறியாமையாகிய மல இருள் அகலும். அகலவே தன் முனைப்பால் செய்யும் இருவகை செயல்களும் அகலும். அவை அற்றவர்கள் தெளிவினை உடைய மீளா அடிமையர் ஆவர். அவர் கொள்ளும் சிவக்கோலமே மெய்யான தவக்கோலம் ஆகும். பொருளாம். மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் வெளிப்படுதற்குரிய பொற்பதி சிவம் தங்கும் அழகிய இடம். இருள் அஞ்ஞானம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சி. நன்றிங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1676. சிவவேடம். அருளால் அரணுக்கடிமையதாகி பொருளான் தனது உடற்பொற்பதி நாடி இருளானதின்றி இருஞ்செயல் அற்றோ தெருளாம் அடிமை சிவவேடத்தோரே. Translation. By the grace of Shiva, becoming a servant to him, seeking the golden abode in the entity of one's body, getting rid of darkness and being free from the two actions, are the renowned servants in the robes of Shiva. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து சிவ வேடம் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஞான வேடம் விட்டுருந்துச்சு. நம்ம ஞானத்தை அடையிறதுக்காக நமக்கு உதவியாக இருக்கிற வேடத்தை அணிகிறது. இது சிவனோட வேடத்தையே நம்ம அணிந்து கொள்வது, சிவனை போலவே வேடம் அணிந்து கொள்வது. அப்படி இருக்கிறவங்க அந்த வேடத்தோர் எப்படி இருந்தா அது உண்மையான வேடமாக இருக்கும் அது அப்படின்னு சொல்றதா நான் பார்க்குறேன்.
இப்போ நான் சிவ வேடம் நான் போடுறேன், சிவனை போலயே நான் வந்து வேடம் போட்டுக்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம உணரணும், அருளால் அரணுக்கு அடிமையதாகி. முதல்ல அந்த ஆணவன் சிவ வேடம் போடுறேன்னா, நான் சிவன்றதுனால வேடம் போடுறது இல்ல. நான் சிவனுக்கு அடிமைங்கிற அந்த நெனப்பு இருக்கிறதுனால தான் நம்ம அந்த வேடத்த போடணும். அருளால் அரணுக்கு அடிமை. ஏன்னா, அருளால் தான் நமக்கு தெளிவு வரும். தெளிவு வந்தா தான் நாம ஏன் அடிமைங்கிறது புரியும். நாம வந்து ஆணவம், கன்மம், மாயை வச்சு தான் நம்ம இருக்கிறோன்றது புரியும். அந்த அருள்னால தான் நமக்கு அந்த அந்த தெளிவு கிடைக்கும். நம்ம ஆணவத்தினால தான் இந்த மாயையில சிக்கிட்டு இருக்கோம். இந்த கர்மங்களையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோன்றது புரியும். முயலகனா தான் நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம். முயலகனுக்கு ஒரு வேடம் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றது. இதை நான் பெருசாக்கிட்டே போனேன்னா, நான் வந்து இறைவனை சின்னதாக்கி முயலகனை பெருசாக்குற மாதிரி, நடராஜர் காலடியில இருக்கிற முயலகனை சொல்றேன். அவரை பெருசாக்குற மாதிரி. அப்ப நான் என்ன சின்னதாக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற இறைவனை பெருசாக்கணும். அப்ப வந்து நான் இறைவனுக்கு அடிமை ஆகணும் இல்லையா? அந்த 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 தெளிவு நமக்கு எப்போ வரும்னா, இறைவன் அருள் கொடுத்தாதான் இந்த திருமந்திரம் படிக்கிறோம். திருமந்திரம் படிக்கும்போது தான் நமக்கு அந்த தெளிவும் வருது இல்லையா? இது எல்லாமே இறைவனோட அருளால தான் நடக்குது. நீங்க அந்த தெளிவு இருக்கிறவங்களால தான், அந்த அருள் இருக்கிறவங்களால தான் அரணுக்கு அடிமையதாக நம்ம போக முடியும். அதனால சிவவேடம் போடுறவங்க முதல்ல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் அருளால அவருக்கே நம்ம அடிமையாகணும் அப்படிங்கிறது. சிவனாக இருக்கிறதுல சிவனுக்கு அடிமையாக இருக்கிறதுன்னு. பொருளாம் தனது உடற் பொற்பதி நாடி. பொருளாங்கிறது இங்க பொருளாக பார்க்கறது நம்ம கருவியாக நமக்கு பொருளாக கொடுத்துருக்கிறது தனது உடற், நம்மளோட உடல். பொற்பதி நாடி, இந்த பொன்னம்பலத்துல இருக்கிற இறைவனை நாடி, நமக்குள்ள இருக்கிற இறைவனை நாடி, நம்ம முதல்ல அடிமையாக இருக்கிறோன்றத உணர்ந்துதான் அந்த சிவவேடத்தை போட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள உள்ள இருக்கிற இறைவனோட பொற்பதியை வந்து நாடி, இருளானதின்றி இருஞ்செயல் அற்றோம். இப்ப நம்ம இறைவனை நாடிட்டோம். அதே சமயம் இறைவனுக்கான தன்மையிலையும் நம்ம இருக்கணும். சிவ வேடம் போடுறோம்னா அடுத்து என்ன இருக்கணும்னா, அந்த சிவத்தன்மையில என்ன இருக்கும்? அவர் வந்து ஆணவம், கன்மம், மாயை அற்று தூய உள்ளத்தோட இருக்கிறவர் இல்லையா? அன்பு உள்ளத்துல அமைதியில இருக்கிறவங்க. நம்ம அப்ப அந்த மாதிரி அந்த அறியாமை இருள்லாம் இல்லாம, இந்த ஆணவம், கன்மம், மாயை என்ற இருள்லாம் இல்லாம, அதுல மனம் படி போகாம, ஆணவத்தின் படி நடக்காம, இருஞ்செயல் அற்றோம். எப்ப நம்ம வந்து இந்த மனம்படி, ஆணவப்படி நம்ம இல்லாம இறைவன் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எந்த செயல் செய்யறோமோ அது இருஞ்செயல், நல்வினை தீவினைன்றது இல்லாம இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். ஏன் இந்த நல்வினை, நம்ம நேத்து கூட பேசணும் இதை வந்து இங்க எல்லாமே நல்லது கெட்டது இல்லை, குருவாதான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒருத்தவங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கனாலும் நம்ம ஆணவத்தை உடைக்கிறாங்க தானே, நம்ம மனசை உடைக்கிறாங்க தானே, நம்ம இறைவனை நோக்கி தானே போறோம், நல்லது தானே. அப்ப நானும் அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நமக்கு கேள்வி வரும்ல. நானும் இன்னொருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறது அப்ப தப்பு கிடையாதுல்ல, அப்படி எடுக்கலாமா அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் படைச்ச எந்த உயிரா இருந்தாலும் உடலா இருந்தாலும் அதுக்கு துன்பம் தர்றதுக்கான பாவம் வந்து நமக்கு சேரதா செய்யும். அவங்க பண்ற தீமை வந்து நமக்கு நன்மையாக நமக்கு கிடைக்குதே தவிர அந்த பாவத்துக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும் இல்லையா? ஏன்னா இங்க இருக்கிற அனைத்து உயிர்களுமே இறைவன் அம்சமாக இருக்கிறது தான். அது மனதனாலும் சரி, உடல்னாலும் சரி, எதை நம்ம ஏன்னா இறைவனை காயப்படுத்த முடியாது. நம்ம மற்றவங்களை காயப்படுத்த முடியும் அப்படின்னா ஈகோவையும் அவங்க உடலையும் அவங்க மனசையும் தான் காயப்படுத்த முடியும். இந்த 3 விஷயத்த நம்ம காயப்படுத்துறோம். அது எண்ணத்தினாலும் சரி, சொல்லாலேயோ செயலாலேயோ நம்ம செய்யறோம்னா அதுக்கான பாவம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம விதிப்படி எல்லாம் நடக்குது, தலையெழுத்துப்படி எல்லாம் நடக்குதுன்றோம் இல்லையா? இது எல்லாத்தையும் எழுதுறது யாருன்னா நம்ம தான் எழுதுறோம். நாம பண்ண விஷயம்தான் நமக்கு வருதே தவிர அவங்க புதுசா விதி, உனக்கு இந்த மாதிரிதான் விதி இருக்கணும்னு எழுதுறது. நாம என்ன செஞ்சோமோ அந்த கர்மத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணோமோ அதை தான் எழுதப்பட்டிருக்குது, அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்க பைரவர் வந்து பிரம்மரோட ஆணவத்தை அழிச்சாரு, நல்லதானே செஞ்சாரு அவரு. ஆனா நான்முகன் ஆயிட்டாரு இவர் பிரம்மர். 5 தலையா இருந்தவர் அவரோட ஆணவத்துல இருந்ததுனால அந்த ஆணவத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு தலையை எடுத்துட்டாரு. ஆனா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தது. பிரம்மகத்தி தோஷம் வந்து
பூலோகத்துல யாசகம் கேட்டு திரியணுன்ற அந்த பாவத்தையும் சுமந்துட்டு அவர் வந்து திரிஞ்சு காசியில போய் பாவ விமோச்சனம் அடைஞ்சு அப்புறம் அந்த காசிக்கே அவர் காவலா இருக்கிறதாவும் அந்த மாதிரி கதை இருக்கு. அதனால் நம்ம ஒரு உயிருக்கு சின்னதா கூட எண்ணங்களால கூட தீங்கு நினைக்க கூடாது. அந்த அன்புலே இருந்து அந்த அந்த இடத்துல அன்புன்ற அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். அதனாலதான் எல்லாரும் நம்ம இப்ப இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உலகிற்கு இது செட் ஆகாதுன்பாங்க. நன்மை செஞ்சவங்களுக்கும், ஆனா திருவள்ளுவர் அதான சொல்றாரு, நன்மை செஞ்சவங்களுக்கும் தீமை செஞ்சவங்களுக்கும் நீ நன்மை செய்யுன்னு தான் சொல்றாரு. இயேசுவை கேட்டா ஒரு கணத்துல வாங்கினா இன்னொரு கணத்துல வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை தான் சொல்றாங்க இல்லையா? அப்ப அதுல இருக்க உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகியலுக்காக நம்ம இப்போதைக்கு எனக்கு நடந்தா போதும், இதுலெல்லாம் ஒன்றும் பாவம் செய்யறாதுன்னு நினைக்காம எல்லா உயிருமே இறைவன் அம்சம்தான். அவங்க அந்த எந்த நோக்கத்தோட வந்திருக்காங்களோ அதுக்காக அவங்கள வந்து போக விடணும். எப்படி அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சு அவங்க விருப்பப்படி அவங்க பாதையை நோக்கி அவங்கள பயணிக்க விடணும். நாம அதுக்கு தடையா நம்ம எப்ப இருக்கிறோமோ அது பாவமா தான் இருக்கும். அது நம்ம துன்புறுத்தினாதான், அவங்கள வந்து துன்புறுத்தினா அது அவங்களுக்கு தடையாக இருக்கும். அது உடல் துன்பமாக இருந்தாலும் சரி, மன துன்பமாக இருந்தாலும் சரி. அதனால அந்த இரு வினையும் நம்மளை சேரும். நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சு செஞ்சாலும் சரி, கெட்டதுக்குன்னு நினைச்சு செஞ்சாலும் சரி, இன்னொரு உயிரை நம்ம துன்புறுத்துறது பாவத்தை தான் கொண்டு வரும். அந்த இதெல்லாம் இல்லாம இருக்கிற சிவவேடம் போட்டிருக்கவங்க அந்த இடத்துல இருந்து இல்லாம அந்த மனதின் படி போகாம ஏன் இஷ்டப்படி ஏன் மனசு சொல்றபடி நான் இன்னொரு உயிரை காயப்படுத்துறேன்னு இல்லாம அந்த அன்புன்ற இடத்துல இருந்து இறைவனோட பார்வையில இருந்து பார்த்து அது இறைவன் தன்மையிலையும் நடக்கணும். சிவவேடம் போட்டிருக்கிறவங்க தெருளாம் அடிமை சிவவேடத்தோரே. தெருள்னா இன்னும் தெளிவான உண்மையான அடிமையாக அவங்க தான் சிவவேடம் போட முடியும். அவங்க தான் உண்மையான அடிமை. சிவவேட போட்டிருக்க சிவவேடத்தோர் அப்படின்ற மாதிரி சிவவேடம் போட்டிருந்தா நம்ம அடிமையாக நினைச்சுதான் போடணும். அதே சமயம் அந்த தன்மை இறைவனை உள்ள நோக்கி இறைவனே பற்றி கொண்டு இருக்கணும். அந்த இறைவன் தன்மையில இருந்து தான் நம்ம எல்லாரையும் நடத்தணும். எந்த நல்வினை தீவினை பக்கம் போகாம, இந்த ஆணவம் கண்மம் மாயை சைடும் போகாம, அறியாமையில் இல்லாம தெளிவான அடிமையாக இறைவனை பற்றி கொண்டு இருக்கிறவங்க சிவவேடத்தோரே அப்படின்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து ஒரு புது விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம். அது என்ன அப்படின்னா சிவவேடம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வரைக்கும் யான வேடம் பார்த்தோம், அவ வேடம் பார்த்தோம், தவ வேடம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அது என்ன சிவவேடம் அப்படின்னா அது ஒரு இடமே இல்லை, அது ஒரு தன்மை. அந்த தன்மையில தரித்தல் கிடையாது, ஆகுதல். அப்போ ஆகுதல்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பரிணமித்தல், இது will change, will evolve. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செயல். எப்படி எவால்வ் ஆகும்? எவால்வ் ஆகும்னா மாற்றம் அடைவோம், வளர்ச்சிதை மாற்றம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்து மாறுவோம். அந்த இடத்துக்கு எப்படி மாறுவோம் அப்படின்னா, நீங்க சின்ன பிள்ளைங்களை பார்த்தா தெரியும். ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப குட்டியா விளையாடிக்கிட்டு என்னென்னமோ வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்படியே இந்த பிள்ளைங்க வளரும் போது பசங்க வந்து அப்படியே சைக்கிள், இந்த தள்ளி விளையாடுற அந்த சைக்கிள், அது ஸ்கேட்டிங் அப்படி போகும். இந்த பொண்ணு குழந்தைங்க வந்து அப்படியே டிராயிங் அது இது இல்ல ஏதோ ஒண்ணு மாத்தி கூட இருக்கலாம். நான் எங்க வீட்டுல நடக்கிறத பாக்குறேன். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே குழந்தைங்க மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம இதுக்குதான் பண்ண மாட்டோம், ஆனா நாம் மாறுவோம்.
நமக்குள்ளே அந்த மாற்றம் நிகழும். எப்படி வயசாகும்போது ஆட்டோமேட்டிக்கா தலையில நரை வருதோ, அந்த நரை வந்து மூப்பின் அடையாளம். நம்ம அதுக்கு எதுவுமே பண்றது இல்லை. ஆனா மூப்பின் அடையாளம் வந்து அந்த நரை வருகிறது இல்லைங்களா? அவர் சொல்லுது, நீ இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட, உன் தலை உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து இத்தனை வருஷம் ஆக்டிவா இருந்துச்சு, கருமை கொடுத்துருச்சு, இனிமேல் வெளுமைதான் வெளுப்புதான் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றம் நிகழும். அதனாலதான் அப்போ என்ன நடக்கும், நம்ம என்ன பண்றோம், அப்படி வந்த உடனே நம்மளு போய் டை அடிச்சிடுறோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம், இல்ல இல்ல அப்படின்னு அந்த போய் டை ஆகலாம், 100 டை வந்து கேட்கலாம். அந்த மாதிரி டை அடிச்சுட்டு இல்ல இல்ல வெள்ளைய கருப்பாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெள்ளைய கருப்பாக்கிக்கிறோம். ஆனா இங்க நடக்கக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாற்றம் நிகழ்வதை நம்ம உணரணும். அப்படி உணர்ந்துட்டோம்னா ஒண்ணும் செய்ய மாட்டோம். இந்த டைங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு சிலர் ப்ரொஃபஷனல் ரீசன்ஸுக்காக அபிஷியலா நீட் டு பி வித் த டீம், இல்ல நீட் டு பி பிரசன்டபிள்னு அவங்களுக்கு தோணின மாதிரி இருக்கலாம். நான் அது குற்றம் சொல்ல வரல, பட் நான் அதை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா வேற செயல் இல்லை, இருள் செயல் இல்லை. இந்த ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, இருளானதென்றி இருஞ்செயலற்றோர் அப்படின்றாரு. இருஞ்செயலற்றோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 செயல் கிடையாது அவங்களுக்குள்ள. செயலே 2 செயல் இல்லை. இருஞ்செயலற்றோர் அது என்ன 2 செயல் அப்படின்னா, நம்ம எண்ணமே 2ஆ கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நல்லதா கெட்டதா, இது பண்ணணுமா வேண்டாமா, உள்ள பேசிக்கிட்டே இருப்போம். இது நல்லதா இது கெட்டதா, இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இது தப்பா இதுதான் சரியா, அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நான் இங்க என்ன சொல்றேனோ அது இப்போ சொல்லப்பட வேண்டியது. இதுல தாட்டே கிடையாது. நோ தாட்ஸ். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது வாட்டுக்கு வருது. தப்பா சொன்னா அப்படிதான் இருக்கணும்னு இருக்கு, அவ்வளவுதான். அந்த இடம் முடிஞ்சு போச்சு. இருள் செயலற்றோர். அப்போ இந்த இடத்துல கோவப்படணும்னு இருந்தா அவ்வளவுதான், கோவம் முடிஞ்சு போச்சு. அந்த கோபத்தை கேரி பண்ண முடியாது. சந்தோஷப்படணும்னு இருந்தா உணர்வுகளோடு இருக்கும் பொழுது இந்த கோபம், சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் வந்து இயல்பானது. இது எப்ப டாக்ஸிக்கா மாறும் தெரியுமா? நான் நேற்றுக்கு கோவப்பட்டேன், இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் கோவமா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது டாக்ஸிக். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து எதனால நம்ம டாக்ஸிக்கா மாறுறோம் அப்படின்னாக்க, அந்த ஒரு 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 உணர்வின் தாக்கத்தை, ஒரு உணர்வின் நீட்சியை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிட்டே போவோம். நான் கோவப்பட்டேன் அவங்க மேல, உடனே வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஐயோ என் தங்கம் அவனுக்கு கோவப்பட்டேன்டி, சாரிடி கண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூட ஒரு 4 யார் மேல கோவப்பட்டோமோ அவங்களுக்கு கூட 4 விஷயம் பண்ணி கொடுப்போம். கூட காசு கொடுப்போம், இல்ல கூட 2 சமையல் பண்ணி கொடுப்போம், இல்ல கூட 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், இல்ல வெளில கூட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம். இங்கதான் தப்பு. கோவப்பட்டோமா விட்டுருங்க, ஆமா கோவப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம் நல்லது பண்ணும்போது பாராட்டுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வேற யாரோ ஏதோ பண்றாங்க ஆனந்தப்படுறாங்க, இல்ல அவரே பண்றாரு ஆனந்தப்படுறீங்க, அப்படியே விட்டுருங்க. நேற்றுக்கு என்ன ஆனந்தப்படுத்துனீங்களே இன்னைக்கு ஆனந்தப்படுத்துங்க இல்ல. அப்போ இந்த செயலற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாட்லெஸ், இந்த சரியா தப்பாங்கிற கேள்வி எப்ப வரும்னா நம்ம மனசு பேசும்போதுதான் வரும். உள்ள என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டோம்னா அங்க சரி தவறே கிடையாது. என்னைக்கு ஒரு தடவை ஒரு கேள்வியில இது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே உங்களோட இது வந்து சிந்திக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பயங்கரமா ஆக்டிவ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. இல்லைன்னா ஓவரா திங்க் பண்ணி பயங்கர லாஜிக்கு போய் பயங்கரமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வைப்போம் நம்ம. அப்போ யோசிக்காம செயல்படணுமா அப்படின்னா
நம்ம யோசிக்காம செயல்படணுமா அப்படின்னு நம்ம எந்த நிலையில இருந்து யோசிக்கிறோங்கிறது பொறுத்து இருக்கு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அருளால் அரணுக்கு அடிமையதாகி அப்படின்றாரு. அப்போ நான் யோசிக்காம செயல்பட்டா முடிஞ்சு போச்ச விஷயம். என்ன நடக்கும்? நான் எதுவுமே தெரியாம இந்த ஒரு ஒரு எல்கேஜி குழந்தைய கொண்டு போய் மேடையில ப்ரிப்பரேஷனே இல்லாம நீ பேச விடு அப்படின்னா அது என்ன பண்ணும்? பாபா பிளாக் தான் பாடும் இல்லைங்களா? பாடட்டும் விட்டுறணும். ஆனால் இத்தகைய அருளால் அரணுக்கு அடிமையதாகி அப்படின்னா நல்ல ஒரு சிவனடியாரை எடுத்துட்டு போய் எம்பெருமான் திருவருளால் முழுவதுமாக நனைய பெற்றவரை கொண்டு போய் மேடையில நிட்டா என்ன சொல்லுவார் அவரு? முதல்ல ஹரஹர நம பார்வதி பதையே அப்படின்னு அவரை கொண்டு ஆரம்பிப்பார் இல்லைங்களா? அப்போ அந்த இடம் எப்படி ஆகும் அப்படின்னா சுந்தரர் சொல்லியிருக்காரு நமக்கு, மீளா அடிமை அப்படின்னு இல்லையா? அந்த மீளா அடிமை மாதிரியான ஒரு மனோநிலைக்கு போயிடும். அந்த தேவாரம் எடுத்து குமரன் தேவாரம் அதை எடுத்து பாருங்க. இப்பேற்பட்ட அடியார்கள் எப்படி இருப்பார்கள்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாரு எனக்கு துக்கம் இருக்குன்னு, யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. மூலா தீ போல் உள்ளே கமன்று முகத்தால் மிகவாடி அப்படின்றாங்க. மூலா தீ போல் அப்படின்னா அந்த தீ எரிஞ்சி மூலா தீ எப்படி மூலாம இருக்க முடியும்? மூட்டினா தானே தீ எரியும் இல்லையா? உள்ளே தீ எரியுமா? எப்படி எரியும்? துன்பத்துல உள்ளம் எரிந்து கொண்டு இருக்குமா? ஆனால் உள்ளே கமன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியாட்டங்கள் அல்லன் சொன்னல்கால் வாழா இருப்பீர் திருவாரூர் அப்படின்றாங்க. அப்படி அவங்க அவங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம உங்ககிட்டயும் சொல்லாம அப்படியே கனன்று உள்ள கனன்று இருந்து உன் முன்னாடி வேற வழியே இல்லாம அவங்ககிட்ட புறம்புனா கூட நீ அமைதியாதான் இருப்ப, நீ ஒண்ணும் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும். அவரோட கல்யாணத்தை நிப்பாட்டி அவரை பண்ணும் போது சொல்ற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதனுடைய நேரடி பொருள் பார்த்தா இப்படி தெரியும். ஆனா நீங்க இதனுடைய ஆழ்ந்த பொருளை பார்த்தால் ஒரு சிவனடியார் எங்கனம் இருப்பார்? உள்ளே கனன்று எரியக்கூடிய தீ போல் துன்பம் பாட்டுமா. எந்த துன்பம் பாட்டும்? உலகத்துல மிகப்பெரிய துன்பம் என்ன அப்படின்னாக்க அவனை விட்டு நாம் பிரிந்திருக்கிறோமே என்று வாடக்கூடிய அந்த துன்பம் மட்டும்தான் துன்பம். வேற எதுவுமே துன்பம் கிடையாது இந்த உலகத்துல. எல்லாம் காசு இன்னைக்கு வரும் போகும், பணம் இன்னைக்கு வரும் போகும், சந்தோஷம் இப்ப வந்துடும் நாளைக்கு போயிடும், வீடு இருக்கும், கார் இருக்கும், நாளைக்கு இருக்கும் இருக்காது, இதெல்லாம் வேற காரியம். அதெல்லாம் இம்மெட்டீரியல். எது மெட்டீரியல் அப்படின்னாக்க எது என்றும் நிலைத்து இருக்கக்கூடியது அப்படின்னா பேரானந்தம். அந்த பேரானந்தம் எது? அவனுடைய காலடியை பற்றி கொண்டு அவனோடு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு தன்மைதான். அப்போ அது இல்லாம இருக்கும்போதுதான் அது பெருந்துன்பம். அப்ப அந்த துன்பத்துல இருக்கிறது தான் உள்ளே கனன்று எரியக்கூடிய துன்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பொருளால் தனது உடற்பொற்பதி நாடி அப்படின்றாரு. எப்பேற்பட்ட பொருளால்? இந்த உடம்புங்கிறது ஒரு பொருள் தான். எதற்கு? தனது உடற்பொற்பதி நாடி. அப்ப அந்த பொற்பதி எது? நம்முடைய எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியில் இருந்து நாம் பெறக்கூடிய அந்த பொண்ணுன்னா நமக்கு தெரியும் தங்கம் இல்லையா? பதி அப்படின்னா அவருடைய காலடி. அப்ப எது பொற்பதி? தங்கமான அந்த பதி எது அப்படின்னா நமக்கு தலைக்கு மேலே விளங்கக்கூடிய அந்த பொன் போன்ற அவனது திருவடி, பொன்னாகிய திருவடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெளிச்சம். இப்ப இது பொன்னான திருவடி அப்படிங்கறத நம்ம எப்படி உணர்ந்துக்கிறது? நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஐடியாலியா இருக்கு அப்படின்னா இல்ல ஐடியெல்லாம் இல்ல, நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க தியானத்துல உள்ள போங்க, உள்ள கண்ணை மூடி உட்கார்ந்து மனம் ஒருமைப்பட்டு அந்த இறையை இறுக பற்றி கொள்ளும் போது நம்முள்ளே தோன்றக்கூடிய அந்த ஒளி, நீங்க இப்ப கூட கண்ணை மூடி பாருங்க, இந்த பேச்சு அப்படியே உங்களுக்குள்ள எங்கேயோ இருக்கட்டும், கண்ணை மூடி இறைவனை மனதோடு நினைத்து பாருங்கள். உங்கள் உள்ளே தோன்றக்கூடிய அந்த ஒளி உள்ளும் புறமுமாக விரியும்.
அதுதான் அந்த பொற்பதி. அப்போ உள்ளே வெளிச்சம் விரிய விரிய என்ன நடக்கும்? இருளானதன்றி. அப்ப அந்த இடத்துல இருள் இருக்காது இல்லைங்களா? ஒரு ரூம்ல போய் லைட் போட்டோம்னா அந்த இடத்துல இருள் இருக்குமா? இருக்காது, வெளிச்சம் தான் இருக்கும். அப்படி வெளிச்சம் இருக்கும் பொழுது இருள் செயலற்றோர். அப்ப அந்த இடத்துல நம்ம அப்படியே அந்த ஆனந்தத்திலேயே இருக்கும்போது என்ன, இந்த குழந்தைங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கும்போது வந்து ரேங்க் கார்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. எதுக்கு? இப்ப அப்பா நல்ல மூட்ல இருக்காரு, அதே மூட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இது வந்து உலகியல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சிலர் நம்ம கூட பண்ணுவோம். கோயில்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வந்து சாமி நல்லா இன்னைக்கு பயங்கர வைபு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப நம்ம நினைச்சா பெருமாளுக்கு நல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வேண்டுதெல்லாம் வைப்போம் நம்ம. அந்த மாதிரி இந்த இடத்துல இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம செயலற்றோர், நமக்குன்னு செயலே கிடையாது. அவன் என்ன சொல்றான், ஆண்டவன் சொல்றான், அரணான் சொல்லுவான், கேட்கிறான், அப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவன் செய்யக்கூடிய செயலாக அவனது கருவியாக நாம் இருப்போம். அப்போ யாரா நம்ம இருப்போம்? தெருளாம் அடிமை சிவவேடத்தோரே அப்படின்னா, தெருள் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல வந்து எதை வந்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னாக்க, இருள்னா நமக்கு தெரியும், அந்த ஒரு அறியாமை, அந்த அதுதான் அருள், தெளிய பெற்றோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த தெருளா அடிமை சிவ வேடத்தோரே. அப்ப நமக்குன்னு ஒரு செயலா இல்லை, என் செயலாவது ஏதும் இல்லை. அப்ப நம்ம யாராயிட்டோம்? மீளா அடிமையாகிட்டோம். அந்த மீளா அடிமையானா உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே துன்பம் என்னன்னா, அவரை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். அதுதான் எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் உன் கூட தான் இருக்கேன். உன் கூட எப்படி இருக்கிறது? பொற்பதி நாடி என்னால இருக்க முடியும். இந்த பாட்டுல பாருங்க எவ்வளோ நுணுக்கம் வைக்கிறாருன்னு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினைக்க வேண்டாம், பெரிய விஷயம்தான். ஆனா அந்த பெரிய விஷயத்தை சாத்தியப்படுத்துவதற்கான அத்தனை விஷயங்களும் நமக்குள்ளேயே இருக்கு. திருமலர் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துட்டாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தெளியக்கூடிய அந்த அருள் உனக்குள்ள வந்துடும். அப்ப நீ மீளா அடிமையாகி விடுவாய். அப்ப நீ அவனோட செயலை மட்டும்தான் செய்வ. அதனாலதான் செயலற்றோர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் மாத்திரம் அவனுடைய செயலை செய்யும் போது அந்த இடத்துல இருளே இருக்காது. எப்படி இருள் இருக்காது? ஏன்னா நீ இந்த உடலை காரியமாக ஆக்கி கொண்டு இந்த உடலை பொருளாக ஆக்கி நீ வந்து அவனுடைய பொற்பதியில் இணைந்து விட்டாய். அந்த பொற்பதியில எப்படி இணையிறது? அருளால் அரணுக்கு அடிமையதாகி. அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் கீழே இருந்தும் நம்ம மேல போலாம், மேல இருந்தும் கீழே வரலாம். எப்படி? இருஞ்செயலற்று இருக்கிறது. அப்போ எப்படி? ஸ்பான்டேனியஸ். அந்த ஸ்பான்டேனியஸ்ல இருக்கும் பொழுது, எப்போ ஸ்பான்டேனியஸ்ல இருக்க முடியும்? நம்ம எண்ணமற்று இருக்கும் பொழுது. எண்ணமற்று இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது என்ன வந்து சேரும்? அருள் வந்து சேரும். அருள் வந்து சேரும் பொழுது என்ன நடக்கும்? இந்த உடல்ல இருந்து நம்மால் உணரக்கூடிய சிவத்தன்மையை ஒளியாக நம்மால் பெற முடியும். அந்த ஒளி வரும்போது இருள் நீங்கும். அப்ப நம்ம இருஞ்செயலற்று இருக்க முடியும். சோ மொத்தத்துல இந்த இடத்துல பாயிண்ட் என்ன அப்படின்னா, இருஞ்செயலற்று இருத்தல் அப்படின்னு. செயலற்று இருத்தல் இல்ல, இருஞ்செயலற்று இருத்தல். அவ்வளவுதான். இதுல நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா, கொல்லாப்பு பண்றோமா நல்லது பண்றோமா, அதெல்லாம் இல்ல. நீ 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 எவ்வளவு மெனக்கிட்டு நல்லது பண்ணா கூட அது யாருக்கோ ஒருத்தருக்கு தீமையாகும். நீங்க ஒரு 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 பள்ளிய வந்து ஒரு பள்ளி வந்து ஒரு பூச்சிய பிடிக்க வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சிய விரட்டி விட்டுருவீங்க. அப்ப பள்ளியுடைய உணவை வந்து நீங்க மறுக்கிறீங்க இல்லைங்களா? அப்ப அந்த பூச்சிக்கு நல்லது, பள்ளிக்கு தப்பு, பள்ளிக்கு தீமை பண்றீங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி எல்லா செயலிலும் ஒரு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நம்ம நினைக்கிறது நன்மை கிடையாது. அந்த இறைவன் வகுத்த செயல்படி நிற்பதுதான் செயலற்றல். அப்ப அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. என்ன சொல்றது, இந்த இந்த வார்த்தை வரல, கௌரிமா நீங்க சொல்லுங்களேன். அந்த அந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? இந்த பேப்டிசம்ங்கிறதுக்கு ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புனிதப்படுத்துறது. மன்னிக்கணும், நம்ம வந்து நம்மள வந்து
சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு. அதெல்லாம் இயல்பா வரணும். நடக்கும், இயல்பா நடக்கும். அதுக்குண்டான வேலையை மட்டும் நம்ம பண்ணா போதும். எண்ணம் நல்லா இருக்கணும். ஆமா, நல்லாதான் இருக்கணும். ஆனா அதை நம்ம நினைச்சுட்டே இருந்தா திரும்பி அங்கேயே போய் நின்றுவோம். ஆனா அந்த எண்ணம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழியை செஞ்சா போதும். இப்படி நம்ம வந்து ஒரு ஆழமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு திருமூலர். அற்புதமான மந்திரம் இது. ஒரு நமக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லித் தராரு. அந்த வழியில எப்படி இருப்போம்னு சொல்லித் தராரு. அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்தெடுத்து இந்த காலங்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய பயிர்களை முடிச்சு. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. நீங்க அந்த இறைவன் திருவடியிலே இருக்கிறது, அந்த விழிப்புணர்வோட இருக்கிறது, அதை எப்படி அணுகுறது அப்படின்ற மாரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி, கருத்து ஏதாவது இருக்குங்களா? சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.